ஒரு ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. ஆனா அந்த லாட்ஜ்ல அமானுஷமான விஷயங்கள்லாம் அந்த ஃபேமிலிக்கு நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம உயிரோட இருக்கிறோமா இல்லையான்ற டவுட்டே வந்துருதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா, அதே நேரத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் 2019 ரிலீஸ் ஆன தி லாட்ஜ். கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தை முழுசா ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல நடக்க போற ட்விஸ்ட சத்தியமா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஹே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இதே போல வாய்ஸ் ஓவர் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு சின்ன பொம்மை வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, போக போக தெரியும். லாரா அப்படிங்கிற ஒரு லேடி அவங்களோட பசங்களை கூப்பிடுறாங்க. அவங்க எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு தான் தெரியலங்க. அடுத்ததா லாரா அவங்களோட 2 பசங்க ஏடன் அண்ட் மியா, அவங்க 2 பேரையும் எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இந்த சின்ன பொண்ணு மியா இருக்காளே, அவ கையில ஒரு பொம்மை இருக்கு. அத அவங்க அம்மாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணு வச்சிருக்கா. அவங்க எல்லாருமே ஒரு வீட்டை வந்து அடையறாங்க. அந்த வீட்டுல இருந்து ரிச்சர்ட்னு ஒருத்தர் வெளியே வராரு. யாருன்னு பார்த்தா அந்த பசங்களோட அப்பா, அதாவது லாராவோட ஹஸ்பண்ட் தாங்க. வந்ததும் வராதமா அவங்க அப்பா அந்த பசங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. எதுக்குன்னா அவரு அவங்க வைஃப் கூட தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த பசங்க போனதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் லாரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்குள்ள ஏற்கனவே நடக்கிற டிவோர்ஸ் கேஸ ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாருங்க. அதாவது ரிச்சர்டுக்கு கிரேஸ்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. வர செப்டம்பர் மாசம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாரு. இதை கேட்டு லாரா கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் திடீர்னு ரிச்சர்டை பார்த்து சிரிச்சிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லாராவை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் காமா ஒரு கிளாஸ்ல வைனை ஊத்திட்டு அதை குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அடுத்த சீன்ல இறந்து போன லாராவுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. பாவம் அவங்களோட பொண்ணு மியா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அவளும் அவங்க அம்மா நினைவா அந்த பொம்மைய பத்திரமா வச்சுக்கிறா. எய்டனும் அழுதுட்டு இருக்கா. அவன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட 2 பசங்களும் சோகத்துல இருக்காங்க. மியாவும் விடாம அழுதுட்டே இருக்கா. அவங்க ஒரு அழுத்தமான கேத்தலிக் ஃபேமிலின்றதுனால அவங்க அம்மா தன்னோட உயிரே எடுத்துக்கிட்டதுனால சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மியா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ரிச்சரும் மியாக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு ஆறுதல் அடைகிற மாதிரி தெரியல. எய்டனும் தன்னோட தங்கச்சி கையை புடிச்சுக்கிட்டு 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த சீன் நமக்கு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த 2 பசங்களும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஏதோ சாப்பிட போற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த சமயத்துல ரிச்சர்ட் திடீர்னு அந்த 2 பசங்கிட்டையும் வர கிறிஸ்மஸ்க்கு நீங்க கிரேஸ் கூட தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம நான் சிட்டிக்கு வேலையா 2 நாள் போயிடுவேன், நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இதை கேட்ட அவரோட பையன் எய்டனும் ரொம்ப கடுப்பாயிடுறான். எங்க அம்மா இறந்தது காரணமே அந்த லேடி தான், இப்ப அவங்க கூடவே இருக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரேஸ அவன் ஒரு சைக்கோன்னு சொல்றான். ஏன்னா ரிச்சர்ட் தன்னோட புக்ல அப்படிதான் கிரேஸ் எழுதி வச்சிருக்காரு போல. அதுக்கு ரிச்சர்ட் அவ சைக்கோலாம் கிடையாது, நாங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்ன உடனே இன்னும் கடுப்பாயி எய்டன் கோவமா அந்த இடத்தை விட்டு போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ரிச்சர்டோட லேப்டாப்பை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல கிரேஸ் ஒரு கல்ட் குரூப்பை சேர்ந்தவ அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. எங்க இருந்துன்னா அவங்க அப்பா அந்த கல்ட் குரூப்பை பத்தி ஒரு புக் எழுதிருக்காரு சொன்னல, அதுல இருந்து. அதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த குரூப்பை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. கிரேஸை தவிர. அப்போ அவளுக்கு 12 வயசு இருந்திருக்கு. அந்த குரூப்போட போதனைகளை வெளியே தெரிவிக்கிறதுக்காக தான் அவ உயிரோட இருக்கிறதா அந்த புக்ல போட்டிருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது அந்த கல்ட் குரூப்போட லீடர் கிரேஸோட அப்பா அந்த குரூப் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு மந்திரத்தெல்லாம் சொல்ற மாதிரி தெரியுது. இன்னொரு வீடியோல யாரோ கேமராவை எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி தெரியுது. அங்க நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. எல்லாருமே அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க மேல ஒரு பர்பிள் துணியை போட்டு மூடி இருக்காங்க. வாயில ஒரு டேப் போட்டிருக்கு. அதுல சின், அதாவது பாவம்னு எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவோட முடிவுல கேமரா கண்ணாடியை நோக்கி திரும்புது. யாருடான்னு பார்த்தா 12 வயசான கிரேஸ் தாங்க அந்த கேமராவே ஹேண்டில் பண்ணிருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல ஏடனோட அப்பா உள்ள வந்துடுறாரு. என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட லேப்டாப் ஒர்க் ஆகல, மியாவோட ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக உங்க கம்ப்யூட்டரை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி தப்பிச்சிடறான். அப்ப ரிச்சர்ட் மறுபடியும் அந்த பசங்க கிட்ட கிரேஸை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சீனு கட் ஆகி சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த பசங்களும் கிரேஸ் கூட தங்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கார்ல ஏறும்போது கிரேஸ் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கிரேஸ் அவளோட வளர்ப்பு நாய் கிரேடியையும் கையில தூக்கிட்டு வந்திருக்கா. காருக்குள்ள ஏறின கிரேஸும் அந்த பசங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பசங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நேரம் கார்ல டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் மலை மேல இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு சொந்தமான லாட்ஜை போய் அடையறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கிரேஸ் அவளோட பொருள் எல்லாம் அன்பேக் பண்ற மாதிரி தெரியுது. அவ அந்த பசங்களுக்கும் ரிச்சர்டுக்கும் சேர்த்து கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. அன்னைக்கு ராத்திரி அந்த ஃபேமிலி எல்லாரும் டின்னர் டேபிள்ல டின்னர் சாப்பிடறதுக்கு உட்காரும் போது மியா சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்க்கும்போது கிரேஸுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பத்தாவதுக்கு மியாக்கு பின்னாடி செவுத்துல வெர்ஜின் மேரியோட போட்டோ ஒன்னு இருக்கு. இதை பார்த்தோம் கிரேஸ் அப்செட் ஆவரா. கொஞ்சம் கொஞ்சமா
அவளுக்கு அந்த போட்டோவை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஏறுது. இதனால அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சதுங்க. அடுத்த நாள் காலையில ரிச்சர்டும் அந்த 2 பசங்களும் வெளியில இருக்கிற ஐஸ்ல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கிரேஸா அவங்க கூட சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு அது பழக்கமே இல்ல. அப்போ கிரேஸ் அந்த பசங்களோட அம்மாவோட கேப் போட்டிருக்கிறத பார்த்திருக்க அந்த பசங்களும் கோவமா பேசவே கிரேஸும் அந்த கேப்பை கட்டி அந்த பசங்க கிட்டே கொடுத்துறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மியா அவளோட பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அது ஐஸ்ல சறுக்கிட்டே போய் பக்கத்துல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. இந்த பொண்ணும் அந்த பொம்மை எடுக்கிறதுக்காக அந்த தண்ணி பக்கத்துல போறாங்க. ஆனா நல்ல வேலையா கிரேஸ் அந்த பொண்ணை நிறுத்திட்டு அவ அந்த பொம்மையை எடுக்கலான்னு போறா. அங்க ஐஸ் ரொம்ப தின்னா இருந்ததுனால உடஞ்சி அப்படியே தண்ணியில விழுந்துடுறா. நல்ல வேலையா ரிச்சர்ட் அங்க வந்து கிரேஸ தண்ணியில இருந்து காப்பாத்தி அவளை வீட்டுக்குள்ள இருக்கிற சிம்னி பக்கத்துல உட்கார வச்சு வார்ம் அப் பண்றாரு. அடுத்த சீன்ல கிரேஸ் அவளோட ரூம்ல ஏதோ மாத்திரை போடுற மாதிரி தெரியுது. ரிச்சர்ட் உள்ள வந்த உடனே அந்த மாத்திரையாவ ஒளிச்சு வச்சிடறா. ரிச்சர்டும் கிரேஸ் கிட்ட உனக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் சிட்டிக்கு போவேனான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கிரேஸ் அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிச்சர்டும் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது எதுக்கும் சேஃப்டிக்காக இருக்கட்டும் சொல்லிட்டு கிரேஸ்க்கு தன்னோட துப்பாக்கியை கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இதுக்காக அவளுக்கு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக வெளியே கிரேஸ் கிட்ட துப்பாக்கியை கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. ஆனா ரிச்சர்ட் ஆச்சரியப்படுற மாதிரி கிரேஸ் துப்பாக்கியில நல்லாவே சுடுறா. அதுக்கப்புறம் ரிச்சர்டும் அந்த பசங்களுக்கும் கிரேஸுக்கும் பாய் சொல்லிட்டு சிட்டிக்கு கிளம்பிடுறாரு. இனிமேதான் படத்துல த்ரில் ஆரம்பிக்க போது, சோ வெயிட் பண்ணுங்க. கிரேஸும் அந்த பசங்களை கிறிஸ்துமஸ்க்காக வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பசங்க கிரேஸ மதிக்கிற மாதிரி தெரியல. சோ கிரேஸே தனியா அந்த வீட்டை கிறிஸ்துமஸ்க்காக டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு மியா கிட்ட கிரேஸ் இந்த கிறிஸ்துமஸ்க்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவ எனக்கு ஒரு நாய் வேணும்னு சொல்றா. அப்போ கிரேஸ் மியா கிட்ட உன் வயசுல இருக்கும்போது எனக்கும் நாய் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா எங்க அப்பா அதுக்கு அளவே பண்ணல. பெரியவளானதும் கிரேடியை நான் என் கூட சேர்த்துக்கிட்டேன். கசப்பான என்னோட கடந்த காலத்தை மறக்கிறதுக்காக தான் நான் கிரேடியே வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல கிரேஸ் ஏடன் கிட்ட ஏதாவது சாப்பிட வேணும்னு கேக்குறா. ஆனா அந்த பையன் பதிலே சொல்லாதனால அவளும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ ஷவர்ல கண்ணாடியில மாமுன்னு சொல்லி எழுதிருக்குங்க. அவளும் அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏடன் ரிஃப்ளெக்ஷன்ல தெரியறான். அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. கிரேஸ் தன்னோட ரூம்ல பெட்ல படுக்காம கீழே இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. அவ பெட் மேல அவளோட பொருள்லாம் அப்படியே செதறி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு மியாவோட பொம்மை அவளோட திங்ஸ்ல இருக்கு. மியாவும் தன்னோட தொலைஞ்சு போன பொம்மையை தேடிட்டு இருக்கும்போது கிரேஸும் அந்த பொம்மையை பத்தி தெரியாத மாதிரி மியா கூடவே சேர்ந்து அந்த பொம்மையை தேடிட்டு இருக்கா. கிரேடியோட பெட்டு கீழே நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து மியா கிட்ட கையில கொடுக்குறா. மறுபடியும் நமக்கு கிரேஸ் அவளோட ரூம்ல இருந்த மாத்திரையை போடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் தான் தெரியல. அதுக்கப்புறம் கிரேஸ் ஏடன் கிட்ட உனக்கு சாண்ட்விச் வேணுமான்னு கேக்குறா. ஆனா அந்த பையன் பதிலே சொல்ல மாட்டாங்க. அவளும் விடாம மறுபடியும் கேட்கும்போது அந்த பையன் எனக்கு வேணும்னா எனக்கே செஞ்சுக்க தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே கிரேஸும் கோவமா நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. இந்த வீட்டுல இருக்கிற வரையாவது என் கூட நார்மலா பேச அப்படின்னு கேட்கும்போது ஏடன் அதுக்கு உன் கூட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது ஷவர்ல நீ என்ன பார்த்த அப்படின்னு அவ பேசும்போது ஏடன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம திரும்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி கிரேஸும் மியாவும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவளை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏடன் அவளுக்காக ஒரு ஹாட் சாக்லேட் போட்டு வந்து கொடுக்குறான். இப்ப அந்த பையனுக்கு கிரேஸ் கூட பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இந்த விஷயம் கிரேஸுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை வர வைக்குது. இப்போ வீடியோ ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த சின்ன பொண்ணு மியாவும் இரும்ப ஆரம்பிக்கிறா. அந்த ரூமை சூடு பண்றதுக்காக ஏடனும் ஒரு கேஸ் ஸ்டவ் ரூமுக்குள்ள எடுத்துட்டு வந்து பத்த வைக்கிறான். அப்ப அந்த ஸ்டவ்ல இருந்து ஹெவியா கேஸ் லீக் ஆகுறதுனால கிரேஸும் ஏடன் கிட்ட இந்த கேஸ் ஸ்டவ் இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆகாது அப்படின்னு ஏடன் சொல்லிடுறான். டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே கிரேஸ் தூங்கிடுறாங்க. அப்பா அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவுல கிரேஸோட அப்பா இவளை தண்ணியில போட்டு மூழ்கடிக்கிற மாதிரி அவளுக்கு கனவு வருது. அடுத்த நாள் காலையிலும் ஆயிடுது. கிரேஸ் கண்ணை மூச்சிட்டு அவளோட போன் எடுத்து பார்க்கும்போது அவ போன் பேட்டரி டெட் ஆயிடுதுங்க. பத்தாதுக்கு அந்த லாட்ஜ்ல இப்போ கரண்ட் இல்ல, வெளியே வேற பனி புயல் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த தண்ணி பைப் எல்லாமே உறைஞ்சு போயிட்டு இருக்கு. கிரேஸும் ஏடனை எழுப்பி உன்னோட போன்ல சார்ஜ் இருக்கான்னு கேட்கும்போது இல்ல அதுவும் செத்து போச்சுன்னு சொல்றான். அவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அந்த வீட்டுல இருந்த எல்லா பொருளுமே காணாம போயிருக்குங்க. கிரேஸ் பண்ண அந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன், ஃப்ரிட்ஜ்ல இருந்த சாப்பாட்டு பொருள் எல்லாமே காணோம். அப்ப கிரேஸுக்கு இந்த பசங்க மேல சந்தேகம் வந்து எதனா பிராங்க் பண்றீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு மரியாதையா எல்லா பொருளையும் திருப்பி எடுத்துட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவளோட ரூம்ல போய் பார்க்கும்போது அவளோட திங்ஸ் எல்லாமே காணாம போயிருக்கு. அதுவும் முக்கியமா அவ வச்சிட்டு இருந்த மாத்திரைகளும் காணாம போயிருக்குங்க. கடுப்பான கிரேஸும் அந்த பசங்க கிட்ட ஒழுங்கு மரியாதையை மாத்திரையை கொடுத்துருங்க, அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா அந்த பசங்க அதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓஹோ அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களோட ரூமுக்குள்ள போய் கபோர்டெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பசங்களோட திங்ஸுமே காணாம போயிருங்க. அந்த சின்ன பொண்ணு மியாவோட பொம்மையும் காணாம போயிருக்கு. பத்தாதுக்கு கிரேஸோட நாய் கிரேடியும் காணாம போயிருக்கு. 3 பேரும் அடிக்கிற அந்த பனி புயல்ல வீட்டை விட்டு வெளியே போய் கிரேடியை தேடுறாங்க. ஆனா அந்த நாய் எங்கேயுமே கிடைக்கல. வீட்டுக்குள்ள வந்த 3 பேருமே குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த லாட்ஜ்ல
இருந்த ஜெனரேட்டருமே ஒர்க் ஆகலங்க. கிரேஸும் ஏடன் கிட்ட பக்கத்துல இருக்கிற டவுன் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கும்போது அது பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, நம்மளால நடந்தெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு கடுப்பான கிரேஸும் சாப்பிடறதுக்கு எதனா இருக்கான்னு தேடி எப்படியோ கேன் ஃபுட் எடுத்துடுறா. அவளும் அந்த பசங்களும் அந்த கேன் ஃபுட்டை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏடன் கிரேஸ் கிட்ட நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல அந்த ஸ்டவ்ல இருந்து கேஸ் லீக் ஆகி நம்ம எல்லாம் இரும்பிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். கிரேஸ் இதை சீரியஸா எடுத்துக்காம வீட்டுல கிடைக்கிற சாப்பாட்டு பொருள்லாம் எடுத்து சேகரிச்சு வைக்கிறா. அந்த நேரத்துல அவ பக்கத்துல இருந்த கேலண்டரை பார்க்கும்போது ஜனவரி 9 போட்டிருக்கு. அதை பார்த்து அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கிறிஸ்துமஸே இன்னும் வரல, எப்படா ஜனவரி 9 வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் கிரேஸ் ஒரு டப்பால சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிரேடி கொடுக்கறதுக்காக மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போய் தேடுறா. ஆனா அவ கண்ணுக்கு அந்த நாய் தென்படவே இல்லைங்க. வீட்டுக்குள்ள அந்த கிரேஸுக்கு மியாவோட குரல் மாடியில கேக்குது. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா மாதிரி இவளுக்கு கேட்ட உடனே கிரேஸும் வேகமா மாடிக்கு போய் மியாவை பார்க்கும்போது அவ போன் கால்ல அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. உடனே இவ்வளவு போனை புடுங்கி பாக்குறா. அந்த போன் டெட்டா இருக்கு. பேட்டரி இல்லாத போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு கேட்கும்போது இல்ல அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவர்கிட்ட பேசதான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல கிரேஸ் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்ல சுடு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்த கண்ணாடியில ரிப்பன், அதாவது தப்புக்கு மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அதுக்கப்புறம் அவ தூங்குறதுக்காக பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட குரல் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த குரல் தொடர்ந்து உன் பாவத்துக்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டே இருக்குங்க. அந்த நேரத்துல மியா கிரேஸோட ரூமுக்குள்ள வந்து வீட்டுக்கு வெளியே யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றா. இதனால கிரேஸும் மியாவை கூட்டிக்கிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா வெளியில இருந்து அந்த பனியில வித்தியாசமா நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் யாரோ வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவ கன்ஃபியூஷன்ல மறுபடியும் வந்து படுக்கிறா. தொடர்ந்து அவங்க அப்பாவோட குரல் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பா அவளுக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு எமோஷனல் ஸ்டேஜுக்கு போய் கையில கன் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பா அவ ஏடனோட ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அவன் உடம்புல ஒரு ப்ளூ கலர் துணி போட்டிருக்குங்க. எடுத்து பார்த்தா அவன் வாயில ஒரு டேப் போட்டிருக்குங்க. அதுல சின்னு எழுதிருக்கு. அந்த கல்ட் விக்டிம்ஸ் எல்லாம் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. அந்த சீனை கட் பண்ணி அப்படியே காலையில காட்டும் போது ஏடன் தூக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறான். அவன் எதிர்க்க கிரேஸ் கையில கண்ணோட நின்னுட்டு இருக்கா. அவ ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. ரெண்டு பசங்களும் கிரேஸ அந்த மயக்கத்துல இருந்து தெளிய வைக்கிறதுக்காக அவளை போட்டு உழுக்குறாங்க. அப்புறமா தான் கிரேஸ் சுயநினைவுக்கு திரும்புறா. அதுக்கப்புறம் அவ சில பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பசங்க கிட்ட இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம டவுனுக்கு நடந்து போகணும், நீங்க ரெண்டு பேரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்றா. ஏடனும் இந்த நேரத்துல எப்படி வெளியே போறது அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல நானே போறேன்னு சொல்லிட்டு கிரேஸும் தனியா கிளம்புறாங்க. கிரேஸும் அடிக்கிற அந்த பனி புயல்ல கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கா. தூரத்துல ஒரு வீடு அவளுக்கு தெரியுதுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ இவளை பாக்குற மாதிரியே தெரியுது. கிரேஸும் அந்த வீட்டை நோட் பண்ணிட்டு வீட்டோட கதவை திறக்க ட்ரை பண்றா. ஆனா அது லாக் ஆயிருக்கு. உள்ள இருந்தும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. அவள முயற்சியை விட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. சுத்தி சுத்தி நடந்து கடைசியில அவளோட லாட்ஜுக்கே வந்துடுறாங்க. அவன் அந்த லாட்ஜு கிட்ட வரும்போது பனியில ஏதோ புதஞ்சா மாதிரி அவளுக்கு தெரியுது. என்னன்னு நோண்டி பார்த்தா கொஞ்சம் பூக்கள் இருக்கு. பக்கத்துல ஒரு போட்டோவும் இருக்குங்க. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து வந்த ஏடனும் கிரேஸ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு பிளாங்கெட் எல்லாம் போத்தி விடுறான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து அந்த போட்டோவை பார்க்கும்போது ஏடனும் மியாவும் அந்த போட்டோல இருக்காங்க. அதுல இன் லவ்விங் மெமரி அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த ஏடனும் கிரேஸ் கிட்ட ஒருவேளை நம்ம எல்லாரும் இறந்து போயிட்டோமா அப்படின்னு சொல்றான். கிரேஸ் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு பயங்கரமா குளிருது, அதுவும் பசி எடுக்குது, இதெல்லாம் எப்படி இறந்தா நடக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கிரேஸ் ஒரு கிராஸ் எடுத்து செவுத்துல மாட்டும் போது மறுபடியும் அவளுக்கு அவங்க அப்பாவோட குரல் கேக்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, உன்னோட ஆன்மாவுக்காக கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உன்னை சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுது. திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஏடனும் மியாவும் கடவுள் கிட்ட நாங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு பேப்பர் இருக்குங்க. அதையும் கிரேஸ் எடுத்து படிக்கும் போது இந்த 3 பேருமே ஒரு கேஸ் லீக்ல இறந்து போயிட்டு தான் அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இதை பார்த்து கிரேஸ் ஷாக் ஆயிடுறா. ஏடனும் கிரேஸ் கிட்ட இப்ப புரியுதா, நம்ம எல்லாருமே இறந்து போயிட்டோம், தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணு, அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா கிரேஸ் அப்பவும் நம்பாம இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏடன் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கும்போது அவனும் வேகமா நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மியாவோட அலறல் சத்தம் கேட்ட கிரேஸும் பயந்து போய் மாடியில போய் பார்க்கும்போது ஏடன் கழுத்துல கயிறு மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கிரேஸும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. திடீர்னு அந்த பையன் கண்ணு முழிச்சு கிரேஸ பார்த்து நான் தான் சொன்னல நம்மளால சாக முடியாதுன்னு, ஏன்னா நம்ம ஏற்கனவே செத்துட்டோம், நம்ம ஆத்மா இன்னும் இந்த உலகத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போனோம்னா கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன கிரேஸும் அந்த வெர்ஜின் மேரியோட போட்டோக்கு எதிராக முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பின்னாடி அவங்க அப்பாவோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இப்பதாங்க படத்துல ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவ அப்பாவோட குரல் அவன் மண்டைக்குள்ள எல்லாம் கேட்கலங்க, மாடியில இருக்கிற ஒரு ரூம்ல இருந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. கிரேஸும் என்ன பண்றது தெரியாம வீட்டுக்கு வெளியில பனியில முட்டி போட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. இந்த பசங்களும் மாடியில இருந்து வெளியே கிரேஸ பாத்துட்டு இருக்கும்போது அவ கையில அந்த நாய் கிரேடிய தூக்கிட்டு வரா. மியாவும் அந்த நாயை பாக்குறதுக்காக குடுகுடுன்னு கீழே ஓடி போய் பாக்குறா. ஆனா பாவம் அந்த நாய் குளிர்ல அப்படியே உறைஞ்சி இறந்து போயிடுது. மியாவும் கிரேஸ பார்த்து அந்த நாய் இறந்ததுக்கு நான் தான் காரணம், வீட்டோட கதவை
சாத்தாம வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவ கிரேஸ் கிட்ட இங்க ரொம்ப குளிரா இருக்கு, தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா கிரேஸ் உள்ள வர மாதிரி தெரியல. இதனால அண்ணனும் தங்கச்சியும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குளிர்ல கிரேஸ் உட்காந்துட்டு இருந்தா உறைஞ்சே இறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு பசங்களும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போனா அந்த வீட்ல இருந்த எல்லா திங்ஸுமே அந்த ரூமுக்குள்ள தாங்க இருக்கு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நடந்த எல்லா விஷயமுமே இந்த பசங்க பிராங்க் மாதிரி பண்ணதுதான். அதுல இருந்து ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு வந்து கிரேஸ் மேல போத்தி ரெண்டு பசங்களும் அவளை உள்ள கூப்பிடுறாங்க. அவளும் உள்ள வர்றதுக்கு மறுக்கிறதுனால எய்டன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றான். நம்ம யாரும் சாகல, நான் கழுத்துல கயிறு மாட்டிக்கிட்டது கூட உன்னை ஏமாத்துறதுக்காக தான், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா கிரேஸ் அவன் பேச்ச கேட்கற மாதிரி தெரியலங்க. நம்ம எல்லாம் பாவம் பண்ணிட்டோம், நம்ம பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. சரி என்ன பண்றது தெரியாம இந்த பசங்களும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க நேரம் பாருங்க அந்த ஜெனரேட்டர் உண்மையாவே ஆன் ஆகல. எய்டனும் மியா கிட்ட உன்னோட போனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என் போன்ல சார்ஜ் இல்ல, நான் ரொம்ப நேரம் அப்பா கூட பேசினதுனால சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. சரி கிரேஸை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு அந்த பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பசங்க அந்த வீட்டோட ஹால்ல போய் பாக்குறாங்க. கிரேஸ் அந்த சிம்னில எரிஞ்சிட்டு இருந்த கறி எடுத்து தரையில போட்டு அதுல முட்டி போட்டு நிக்கிறா. அவ அந்த குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு தண்டனையா இத பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து அந்த பசங்களும் பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள போய் பெட்ஷீட்டை போத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரிச்சர்ட் தன்னோட வீட்டுல இருக்கும்போது மியாவோட ரூமுக்குள்ள அந்த டால் ஹவுஸ பாக்குறாரு. அந்த ஹவுஸ பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த லாட்ஜோட செட்டப் அந்த ஹவுஸ்ல அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க அந்த பசங்க. பத்தாவதுக்கு ஒரு சின்ன பொம்மை கழுத்துல கயிறோட தொங்குதுங்க. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது அந்த லாட்ஜ்ல பண்ண வேண்டிய எல்லா பிளானையும் இந்த வீட்டை வச்சுதான் அந்த பசங்க போட்டிருக்காங்க. இத பார்த்த ரிச்சர்டும் வேகமா லாட்ஜுக்கு கிளம்பும் போது போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பசங்களோட போன் ஆஃப் ஆயிட்டதுனால போன் ரீச் ஆகல. அவரும் லாட்ஜுக்கு இன்னும் 5-6 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மேல் அனுப்பிச்சிட்டு வேகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் லாட்ஜை காட்டும் போது மியா பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஹாலுக்கு போறா. அப்ப திடீர்னு பயந்து போன மியாவும் அவளோட அண்ணன் கிட்ட வந்துடுறா. கிரேஸ் இப்போ அந்த பசங்க கிட்ட பயப்படாதீங்க, நம்ம தான் ஏற்கனவே இறந்து போயிட்டோமே, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அந்த சின்ன பொண்ணு மியா கிட்ட நம்ம இந்த உலகத்துல செஞ்ச பாவங்களுக்கு ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மியாவுக்கு பிடிச்ச அந்த பொம்மையை எரிக்க சொல்லி அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்றா. அந்த பொண்ணும் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே கிரேஸே அந்த பொம்மையை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பையன் எய்டன் எரிஞ்சிட்டு இருந்தா அந்த பொம்மையை ஒரு பிளாங்கெட்டை வச்சு அணைச்சிடறான். கிரேஸ் ஒரு மாதிரி அமானுஷமா அந்த பசங்களை பார்த்துக்கிட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணை கையில எடுக்கிறாங்க. கரெக்டா ரிச்சர்டும் அந்த லாட்ஜுக்கு வந்து அடையறாரு. அவர் உள்ள வந்து பார்க்கும்போது அந்த நாய் கிரேடி தன்னோட பெட்ல இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவரு வேகமா படி ஏறி மாடிக்கு போகும்போது கிரேஸும் அந்த பசங்களும் மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. கிரேஸ பார்த்த ரிச்சர்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றா. திடீர்னு கிரேஸ் கன் எடுத்து தன்னோட நெத்தியிலேயே வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் ஏற்கனவே இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிச்சர்டும் கிரேஸ் கிட்ட யாரும் சாகல, தயவு செஞ்சு கண்ணை கீழே இறக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா அவரோட பேச்சை கேட்காம கிரேஸும் அந்த ட்ரிகரை புல் பண்றா. ஆனா நல்ல வேலையா அந்த துப்பாக்கில இருந்து புல்லட்டே வரல. இதனால கிரேஸ் அவ இறந்துட்டான்றதுல இன்னும் கான்பிடன்ஸ் ஆயிடுறா. கிரேஸும் துப்பாக்கியை ரிச்சர்டை நோக்கி காட்டும் போது ரிச்சர்டும் கிரேஸ் கிட்ட பேசிக்கிட்டு அந்த கன்னை வாங்க ட்ரை பண்றாரு. அப்போ இது நடக்குதுங்க. இத பார்த்து அதிர்ச்சியான அந்த பசங்களும் இறந்து போனா அவங்க அப்பா கிட்ட போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உயிருக்கு பயந்து போன அந்த ரெண்டு பசங்களும் வீட்டை விட்டு வெளியே போய் ரிச்சர்டோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்றாங்க. கிரேஸும் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் கார் நோக்கி மெதுவா நடந்து போறா. ஆனா அந்த கொற்ற பணியில அந்த பசங்களால அந்த வண்டியை மூவ் பண்ண முடியல. படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல கிரேஸ் இறந்து போன ரிச்சர்டோட பாடியை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டு எதிர்க்க அந்த பசங்களையும் உட்கார வச்சிருக்கா. அவ தன்னோட அப்பாவோட சேர்ந்து பாடுற பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இந்த பசங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாட்டை பாட சொல்றா. அதுக்கப்புறம் கிரேஸ் சின்னு எழுதின டேப்ப தான் வாயிலையும் ஒட்டிக்கிட்டு அந்த பசங்களோட வாயிலையும் ஒட்டி விடுறா. அந்த பசங்களும் மரண பீதியில இருக்குங்க. படம் முடியும் போது நமக்கு அந்த டேபிள் மேல இருக்கிற கண்ணை அப்படியே ஸ்லோ ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அதுல 2 புல்லட் தான் இருக்கு. அப்படின்னா கிரேஸ் அந்த 2 பசங்களையும் கொன்னுட்டு அவங்க அப்பா செஞ்ச அதே செயலை செய்ய போறான்றது தான் நமக்கு தெரியுது. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல த்ரில்லிங்கான மூவிஸ் எல்லாம் என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.